லாஸ்ட் வீக் வந்து கிளாண்டியா அதிரடியா சப்ளிமெண்ட் ஸ்டோரில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ என்ன சொல்ற? இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது, இது வந்து ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு புரியவே இல்லையா? இங்கே என்ன பிரச்சனைனா, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்குமே சவுத்தில் தான் வந்து பிஸ்னஸ்ஸு, நார்த்தில் ஃபுல்லாக வந்து இன்வெஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நார்த்தில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாமே சவுத்தில் தான் நடக்கும். உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது, எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்கெல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். ஸோ அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிவிட்டு நிறைய இம்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் இம்போர்ட்டுன்னு சொல்லி ப்ராடக்ட்டை வந்து அவங்க டேகை ஒட்டி சவுத் ஃபுல்லாக சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இம்போர்ட்டர்னா அவனோட ப்ராப்பரான அத்தரைசேஷன் லெட்டர் இருக்கா, அவனோட பேக்ரவுண்ட் எப்படி, இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கான், இது எதுவுமே வந்து நோட் பண்ணாமல் பிளைண்டாக அவங்ககிட்ட பேமெண்ட் கொடுத்து ப்ராடக்ட்டை வாங்குறது. உண்மையிலே இம்போர்ட்டராக இருந்தானா ஓகே, பட் அவன் வந்து ஃபேக் இம்போர்ட்டராக இருந்தானா அது வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் வாங்குறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டோராக சூஸ் பண்ணி வாங்குங்க.